Om Sharavana. Good morning, brothers and sisters. I am handling the subject OAI 551 Environment and Agriculture. எத்தனா கிளாஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th கிளாஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோன்றதை ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ் டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 1க்கான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூனிட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தோம். என்விரான்மெண்டல் இம்பேக்ட்னா என்னென்னு டெஃபினிஷன் பார்த்தோம். அதில் பார்த்தீங்க என்விரான்மெண்டல் இம்பேக்டில் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒன் பொல்யூஷன் க்ரோத் அண்ட் என்விரான்மெண்டல் குவாலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். செகண்ட் ஒன் வாட்டர் பொல்யூஷன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். தேர்ட் ஒன் லேண்ட் பொல்யூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஃபோர்த் ஒன் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் பற்றி பார்த்தோம். இதை தான் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் இம்பேக்டை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் டாப்பிக்காக என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரிகேஷன் டெவலப்மெண்ட். இரிகேஷன் டெவலப்மெண்ட்னா என்ன, அதில் சப் டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இரிகேஷன்னா என்ன, வாட் டு மீன் பை இரிகேஷன் அப்படின்னு பார்த்தோம். வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் இரிகேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் இந்தியா பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆல் பிளான்ட்ஸ் ரெக்வயர் வாட்டர் ஃபார் தேர் க்ரோத் அண்டு சர்வியல். ஆல் பிளான்ட்னா என்னது, எல்லா விதமான தாவரங்களுக்கும் என்ன தேவைப்படுது, வாட்டர் வந்து தேவைப்படுது. இந்த வாட்டர் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டை வளர்கிறதுக்கும் உயிர் வாழறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அனைத்து தாவரங்களுக்கும் என்ன தேவைப்படுது, நீர் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், India being a tropical country, rainfall is highly irregular and erratic, showing only few months in a year. இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பமண்டல நாடாக இருக்குது. ஓகேங்களா, இல்லை ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பெஞ்சிட்டே இருக்காது, இர்ரெகுலராக தான் இருக்கும். ஷோயிங் ஒன்லி ஃபியூ மந்த் இன் ஏ இயர். அந்த மழை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் வந்து இந்தியாவில் வந்து பொழியும். ஓகேங்களா, இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், throughout the year, if agriculture is to be done, water is essential. Water is supplied to the crops artificially through irrigation structure. இப்போது நம்ம வருஷம் முழுவதும் விவசாயம் பண்ணணும், அதுக்கு என்ன தேவை, தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வாட்டரை பண்ண முடியாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலான ஒரு சிஸ்டமை கொண்டு வரோம். அதுதான் பார்த்தீங்கன்னா இரிகேஷன் சிஸ்டம். அந்த இரிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த நீர்ப்பாசனம் பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கு தேவையான நீரை ஆர்டிஃபிஷியலாக வழங்கி நம்ம கிராப்பை வந்து வளர்க்குறோம். இதுதான் தேர்ட் பாயிண்ட். கிராப்னா என்ன, பயிர். ஃபோர்த் பாயிண்ட், without irrigation structure it is impossible to grow throughout the year in India. நீர்ப்பாசன அமைப்பு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் விவசாயமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த ரெக்வயர் ஆஃப் வாட்டர் ஃபார் கிராப்ஸ் வேரிஸ். வேரியஸ் ரெக்வயர் வேரிட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஃபார் தேர் க்ரோத் அக்கார்டிங் டு த சீசன் அண்ட் பிளேஸ் வேர் தே ஆர் கல்டிவேட்டட். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கு தேவையான நீர் வந்து மாறுபடும். இந்த பயிருக்கு இவ்வளோ தண்ணி போதும், அந்த பயிருக்கு அவ்வளோ தண்ணின்றது போதுமான. அதே மாதிரி பருவத்தில் பார்த்திங்கன்னா இப்போ மழை சீசன் டைமில் ரெய்னி சீசன்லலாம் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரே வந்து அதிகபட்சமாக தேவைப்படாது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பயிரிடுற இடங்களுக்கு ஏற்ற மாதிரியும் தண்ணி வந்து மாறுபடும். இப்போது நீர்ப்பாசனம் அதிகமாக இருக்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீர் அதிகமாக இருக்கிற ஏரியாலெலாம் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வாட்டர் வந்து தேவைப்படாது. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் வந்து வாட்டர் வந்து அதிகமாகவே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி மட்டுமே தேவைப்படும். இதுவே பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது நீர் வந்து அதிகமாக வந்து தேவைப்படுது. இதெல்லாம் தான் வந்து என்ன உங்களுக்கு தேவையான அதை தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் டெக்னிக்ஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இரிகேஷன் டெக்னிக்ஸ்னு சொல்லலாம், இரிகேஷன் மெத்தடுன்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு இரிகேஷன் மெத்தட். இரிகேஷன் மெத்தட் பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் சர்ஃபேஸ் இரிகேஷன், செகண்ட் ஒன் சப்சர்ஃபேஸ் இரிகேஷன், தேர்ட் ஒன் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். ஓகேங்களா, இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் இரிகேஷனுடைய மெத்தட். இப்போ சர்ஃபேஸ் இரிகேஷன் எடுத்துக்கிட்டால் அதுலேயும் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஃப்ளட்டிங், செகண்ட் ஒன் ஃபரோ மெத்தட், தேர்ட் ஒன் கான்டூர் ஃபார்மிங். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் இரிகேஷன். நெக்ஸ்ட்டு ஃப்ளட்டிங். ஃப்ளட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வைல்டு ஃப்ளட்டிங், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளட்டிங். வைல்டு ஃப்ளட்டிங்க்கு அனதர் நேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல் ஃப்ளட்டிங். கண்ட்ரோல் ஃப்ளட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஒன்
free flooding. Second one, contour lateral flooding. Third one, border stiff flooding. Fourth one, check basin flooding. Fifth one, basin flooding. Sixth one, zigzag method or flooding. இதுதான் பார்த்தீங்கன்னா இரிகேஷன் மெத்தடோடைய டைப்ஸ். இதுதான் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் இரிகேஷன். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? சர்ஃபேஸ் இரிகேஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? சர்ஃபேஸ் மெத்தடுன்னு சொல்லலாம், அதர்வைஸ் சர்ஃபேஸ் இரிகேஷன் சொல்லலாம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்க்கும். It is where water is applied and distributed over the soil surface by gravity. ஓகே, அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் இரிகேஷனாக மேற்பரப்பில் நீரை வந்து கொடுக்குறது பாசுறது தான் என்ன பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் இரிகேஷன். எக்ஸாக்டாக தமிழில் சொல்லணும்னா இப்போ ஈர்ப்பு விசையால் நம்ம என்ன பண்ணுறோம், மேலே தண்ணி கொடுத்த உடனே என்ன ஆகும், சாயில் என்ன பண்ணோம், அப்படி வாட்டரை அப்சர்வ் பண்ணோம். அதுதான் சொல்கிறாங்க. ஈர்ப்பு விசையினால் பை கிராவிட்டி மூலயமா மண்ணில் மேற்பரப்பில் நீரை வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் ஒன், it is by far the most common form of irrigation throughout the world and has been practiced in many areas virtually unchanged for thousands of years. இப்போது இந்த மாதிரி மெத்தட் நம்ம மேலே வந்து ஒரு பயிருக்கு நீரை பாஸ் பண்ணுறது பார்த்திங்களா, அதுதான் சர்ஃபேஸ் இரிகேஷன் சொல்லியிருக்கேன். அப்படி நீர் பாஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு உலக அளவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பொதுவான நீர்ப்பாசனமாக அமைப்பாக தான் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா மேலும் பார்த்தீங்கன்னா பல பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷமாக இதே மாதிரி தான் வந்து இந்த மெத்தடை மாற்றாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சர்ஃபேஸ் இரிகேஷன். நெக்ஸ்ட்டு இஷ்யூஸ் அசோசியேட்டட் வித் சர்ஃபேஸ் இரிகேஷன். சர்ஃபேஸ் இரிகேஷனுடைய இஷ்யூஸை பற்றி பார்க்க போகிறோம். சர்ஃபேஸ் இரிகேஷன் பிளான் ஹாவ் எ ஃபியூ ட்ராபேக்ஸ். இப்போது நம்ம மேற்பரப்புன்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் இரிகேஷனில் மேலாட்ட என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றுறோம். சரி, அது ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஊற்றுறதா என்னென்னு சொல்கிறோம், சர்ஃபேஸ் இரிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சர்ஃபேஸ் இரிகேஷன் பார்த்திங்கன்னா சில குறைபாடுகள்லாம் இருக்குது, ஃபியூ ட்ராபேக்ஸ் இருக்கும். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்எஃபிஷியன்சி. செகண்ட் ஒன், வாட்டர் லாக்டு சாயில். தேர்ட் ஒன், சாலினைசேஷன். ஃபோர்த் ஒன், வாட்டர் போர்ன் இல்னஸஸ். ஃபிஃப்த் ஒன், மெயின்டெனன்ஸ் ரெக்குவயர்மெண்ட். சிக்ஸ்த் ஒன், கிரேடிங் இஷ்யூஸ். இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன, இன்எஃபிஷியன்சி. இன்எஃபிஷியன்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலாட்ட நம்ம பயிரிடுறதுனால என்ன குறைபாடு அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்ச உற்பத்தியை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், வாட்டர் லாக்டு சாயில். மண்ணுக்கு மேலே நீர் மிதக்கிறதுனால ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாலினைசேஷன் அப்படின்னா என்ன, உமிழ்நீர் சுரக்கிறதுனால ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் போர்ன் இல்னஸ் அப்படின்னா தண்ணி மேலே மிதக்கிறதுனால நீரில் வந்து சின்ன சின்ன கொசு அது மாதிரிலாம் உட்காரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீரில் பரவுற நோய் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் ரெக்குவயர்மெண்ட் இதுக்கு இருந்துகிட்டே இருக்கணும், மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த டைப் ஆஃப் பாசனத்து நீர் இரிகேஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிரேடிங் இஷ்யூஸ். கிரேடிங் இஷ்யூஸ்னால் தரத்தில் வந்து சிக்கல் வரும். இதெல்லாம் வந்து சர்ஃபேஸ் இரிகேஷனால் வர இஷ்யூஸு. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் இரிகேஷன். டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் இரிகேஷனில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஃபெரோ மெத்தட், செகண்ட் ஒன் கான்டூர் மெத்தட், தேர்ட் ஒன் ஃப்ளட்டிங் மெத்தட். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் இரிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டிங் மெத்தட்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. அன்கண்ட்ரோல் ஃப்ளட்டிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளட்டிங் அப்படின்னு பார்த்தோம். அன்கண்ட்ரோல் ஃப்ளட்டிங்க்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் ஃப்ளட்டிங். ஓகே, செகண்ட் ஒன் கண்ட்ரோல் ஃப்ளட்டிங். அன்கண்ட்ரோல் ஃப்ளட்டிங்கில் எந்த டைப் இருக்குல்ல, கண்ட்ரோல் ஃப்ளட்டிங்கில் தான் பார்த்திங்கன்னா ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஃப்ரீ ஃப்ளட்டிங், செகண்ட் ஒன் பேசின் ஃப்ளட்டிங், தேர்ட் ஒன் செக் ஃப்ளட்டிங், ஃபோர்த் ஒன் பார்டர் ஃப்ளட்டிங், ஃபிஃப்த் ஒன் ஜிக்ஸாக் ஃப்ளட்டிங், சிக்ஸ்த் ஒன் கான்டூர் ஃப்ளட்டிங். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் இரிகேஷனில் ஃபஸ்ட்டு மெத்தட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோ இரிகேஷன்ஸ். அப்படின்னா ஃபெரோ இரிகேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். In the method, water is supplied to the land by digging narrow channel known as furrow at regular interval.
இப்போது ஃபெர்ரோ இரிகேஷனை தமிழில் எக்ஸாக்டாக என்ன சொன்னோம்னா உரோம நீர் பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா பர்டிகுலர் கேப் இருந்துகிட்டே இருக்கும். முறையான இடைவெளியில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபெரோஸ் வந்து போடுவாங்க. ஃபெர்ரோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது உரோமம்னு சொல்லுவோம். உரோம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக போடுற பயிர்களுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபெர்ரோ இரிகேஷன்ஸ். இப்போ ஒரு இடத்துல பயிர் விட்டுருக்கோம் அப்படின்னா அது பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து பாஸ் பண்ணுவாங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயிர் வைப்பாங்க. திருப்பி அது பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து பாஸ் ஆகும். இதுதான் ஃபெர்ரோ இரிகேஷனுடைய மெத்தட். அதான் சொல்கிறேன், திஸ் மெத்தட் இஸ் சூட்டபிள் ஃபார் ரோ கிராப்ஸ். ரோ கிராப்ஸில் தான் என்ன பண்ணுவாங்க இந்த ஃபெர்ரோ இரிகேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கிராப்ஸ் தட் would get damaged if water covered the stem or grown should be irrigated by furrows. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர் பயிரிடும் பார்த்திங்கன்னா அதோட தண்டும் அதோட மேல் பகுதியும் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபெர்ரோ இரிகேஷன் வந்து நம்ம போடுறோம். ஓகேங்களா, இதுதான் ஃபெர்ரோ இரிகேஷனுடைய டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு இந்த ஃபெர்ரோ இரிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். மைஸ்னால் என்ன? மக்காச்சோளம். ஓகே, கிரவுண்ட்நட் என்னது? நிலக்கடலை. பொட்டேட்டோனா உருளைக்கிழங்கு, சுகர் கேன் கரும்பு, டொமேட்டோ தக்காளி, வீட்டு கோதுமை. இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த பயிரெலாம் விளைவிக்கிறதுக்கு கிராப்ஸ் போடுறதுக்காக தான் நம்ம ஃபெர்ரோ இரிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஓகே, இந்த பிக்சர் தான் பார்த்திங்கன்னா ஃபெர்ரோ இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெர்ரோ இரிகேஷன்னா என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ரோ வைஸ் போடுற கிராப்ஸ் தான் என்ன சொல்லியிருக்கோம் ஃபெர்ரோஸ் இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கிராப்ஸ் போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு கிராப்ஸ்னு சொல்லி எக்ஸாம்பிள் என்ன சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் மைஸு, டொமேட்டோ, அந்த பார்த்தீங்கன்னா வீட்டு இது மாதிரி போட்டிருக்க இடத்துல பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு டிச்சிங், ஒரு நேரோ சேனலை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த நேரோ சேனலில் என்ன பண்ணுறாங்க வாட்டரை வந்து சப்ளை பண்ணுறாங்க. இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராப்ஸ்க்கு வந்து வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணி அதோடைய க்ரோத்தை வந்து நமக்கு கொடுக்குது. இதுதான் ஃபெர்ரோ இரிகேஷன்ஸ். ஓகேங்களா, இதோட 2D ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே என்ன இருக்குது பயிர் கிராப்ஸ் இருக்கும், அந்த கீழே என்ன இருக்கும் வாட்டர் வந்து பாஸ் ஆகும். இதுதான் ஃபெர்ரோ இரிகேஷனுடைய பிக்சர்ஸ். ஃபெர்ரோ இரிகேஷனுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்றா கான்டூர் இரிகேஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். கான்டூர் இரிகேஷன் சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் கான்டூர் மெத்தட்னு சொல்லலாம். அப்படின்னா என்னென்னு டெஃபினேஷன் பார்ப்போம். கான்டூர் ஃபார்மிங் மெத்தட் இஸ் அடாப்டட் இன் ஹில்லி ஏரியாஸ் வேர் த லேண்ட் ஆஸ் அ ஸ்டீப் ஸ்லோப். ஸ்டீப் ஸ்லோப்னால் என்ன? செங்குத்தான கிடைமட்ட சாய்வாக இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம் ஸ்டீப் ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். ஹில்லி ஏரியா என்ன? மலைப்பகுதி. இப்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய லேண்டு பார்த்திங்கன்னா செங்குத்தாக சாய்வாக கொண்ட நிலம் எங்கே இருக்கும்? மலைப்பானான பகுதியில் இருக்கும். அந்த மாதிரி பிளேஸில் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த கான்டூர் இரிகேஷன் நம்ம போடுறோம். ஓகேங்களா, த லேண்ட் இஸ் டிவைடட் இன்டு சீரியஸ் ஆஃப் ஹாரிசாண்டல் ஸ்ட்ரிப் விச் ஆர் கால்ட் அஸ் டெரஸ். இந்த லேண்டை வந்து டிவைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டைப்பஸ் மலைப்பாங்கான இருக்க பகுதியை டிவைட் பண்ணுறாங்க. எப்படி? ஹாரிசாண்டல் ஸ்ட்ரிப்பாக. ஹாரிசாண்டல் கிடைமட்டமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மால் பாண்ட் ஆர் ப்ரொவைடட் அட் த எண்ட் ஆஃப் ஈச் டெரஸ் டு ஹோல்ட் வாட்டர் அப் டு த ரெக்வயர்ட் டெப்த். உன்னுடைய டெரஸுடைய ஒவ்வொரு எண்ட்லையுமே உன்னோட ரெக்வயர்ட் டெப்த்துக்கு வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான நீரை நிலத்துலேருந்தே எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டெரஸுடைய ஒவ்வொரு எண்ட்லையுமே என்ன பண்ணுறாங்க ரெக்வயர்ட் டெப்த்துக்கு வாட்டரை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த டைப் ஆஃப் மெத்தட் பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் மெத்தட் சர்வ் த பர்பஸ் ஆஃப் ஃப்ளட் கண்ட்ரோலுக்கும் சாயில் எரோஷன். இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா சாயில் வந்து எரோஷன் ஆகாது, ஃப்ளட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த கான்டூர் இரிகேஷன் நம்ம செய்கிறோம். ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா உங்களோட கான்டூர் பாருங்கள் எப்படி வளைஞ்சிருக்கு ஸ்லோப் பகுதி இது. ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெரஸ்க்குமே நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்டில் ரெக்வயர் டெப்த்துக்கு வாட்டரை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது மூலயமா தான் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராப்ஸுக்குமே வாட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். எப்படி நம்ம ஸ்ப்ரிங்க்லர் பண்ண மாட்டோம், என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளவே அதை அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா கான்டூர் இரிகேஷன். இந்த கான்டூர் இரிகேஷன் இது எக்ஸாக்டாக உங்களுக்கு புரியும் பாருங்கள். இதுதான் வந்து ஹாரிசாண்டல் ஸ்ட்ரிப்பாக ஒவ்வொரு முறையும் பிரிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெரஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பிளேஸில் ஹில்லி ஏரியாஸில் நம்ம மோஸ்ட்லி போவோம். இந்த ஒவ்வொரு டெரஸுக்குமே எண்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெக்வயர்ட் டெப்த்துக்கு வாட்டரை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதான் இது மோஸ்ட்லி எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃப்ளட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா சாயில் எரோஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்காகவும் இந்த மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்.
சர்ஃபேஸ் இரிகேஷனுடைய தேர்ட் மெத்தட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டிங் இரிகேஷன். ஃப்ளட்டிங் இரிகேஷனாக என்னென்னு பார்ப்போம். திஸ் மெத்தட் இஸ் சூட்டபிள் ஃபார் த அக்ரிகல்ச்சர் லேண்ட் விச் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ளாட் டோப்போகிராஃபி. ஃப்ளாட்டாக இருக்கிற டோப்போகிராஃபி இடத்துல விவசாய நிலங்களை நம்ம இந்த முறையை பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. In this method the field is flooded with water with the help of field channel. இந்த முறையில் பார்த்தீங்கன்னா வயல்வெளியில் பார்த்தீங்கன்னா நீரை வந்து விடுறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டிங் இரிகேஷன். ஓகே, இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளட்டிங் மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்ட் ஃப்ளட்டிங். அன்கண்ட்ரோல்ட் ஃப்ளட்டிங்க்கு இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் ஃப்ளட்டிங். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஃப்ளட்டிங். இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளட்டிங் இரிகேஷன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல் ஃப்ளட்டிங். அன்கண்ட்ரோல் ஃப்ளட்டிங்கோடைய டெஃபினிஷன் பார்ப்போம். திஸ் மெத்தட் இஸ் அப்ளிகேஷன் இன் இன்யூட்டேஷன் இரிகேஷன் சிஸ்டம். இது பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன முறைக்கு இந்த முறை வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் த லேண்ட் இஸ் ஃப்ளட்டட் வித் வாட்டர் பை இன்யூட்டேஷன் கெனால். இங்கே பார்த்தீங்கன்னா நிலம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீரில் வந்து மூழ்கி இருக்கும். கால்வாயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, next there is no canal of flow, inundation canal, so that method is called as uncontrolled method. இப்போ என்ன சொல்லியிருக்கேன், நிலமும் நீரில் மூழ்கி இருக்கும், கால்வாயம் என்ன இருக்கும், நீரில் மூழ்கி இருக்கும், ஆனால் கட்டுப்பாடே இருக்காது இதில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளோ ஆஃப் வாட்டர்ஸ் வந்து நோ ஃப்ளோ ஆஃப் வாட்டர்ஸ். ஓகேங்களா. முழுகும் கால்வாய்கள் கட்டுப்பாடுகளுக்கு வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இது வந்து அன்கண்ட்ரோல்டு ஃப்ளட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்குது, நிலமும் என்ன இருக்குது, வாட்டர் வந்து ஃபுல்லாக இருக்குது. அந்த இன்னும் பார்த்திங்கன்னா அதில் ஓடுற வாட்டர்ஸ் கால்வாய் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த கால்வாயிலும் தண்ணி ஃபுல்லாக இருந்ததுன்னா அது அன்கண்ட்ரோல்ட் ஃப்ளட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளட்டிங். கண்ட்ரோல் ஃப்ளட்டிங்னா என்னென்னு பார்ப்போம். திஸ் மெத்தட் இஸ் அப்ளிகன் இன் பெரினியல் இரிகேஷன் சிஸ்டம். In this method, the agriculture area is flooded with water through the canals which are provided with the regulators. This method requires prior preparation of the land. The land is prior graded and agricultural field are divided into small unit of leaves. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் நீர்ப்பாசனம் பார்த்தீங்கன்னா இந்த முறையில் பார்த்தீங்கன்னா வற்றாத நீர்ப்பாசன முறையே பொருந்தும். வற்றாத நீர்ப்பாசனத்துக்கு வந்து இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லேண்டு கம்மியாக கொடுத்துட்டு கால்வாய் வந்து நிரம்பி வழியுது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளட்டிங் மெத்தட். சிம்பிளாக சொல்லலாம். இங்கே பாருங்கள், உங்களோட லேண்டு வந்து எல்லாமே கம்மியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்வாய் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கன்னா நீர் நிரம்பி வழியுது. இதுதான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கால்வாய்ஸ். ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளட்டிங் மெத்தட். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ளட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ளட்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஃப்ளட்டிங், செகண்ட் ஒன் பேசின் ஃப்ளட்டிங், தேர்ட் ஒன் செக் ஃப்ளட்டிங், ஃபோர்த் ஒன் பார்டர் ஃப்ளட்டிங், ஃபிஃப்த் ஒன் சிக்ஸாக் ஃப்ளட்டிங், சிக்ஸ்த் ஒன் கான்டூர் ஃப்ளட்டிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்டு ஃப்ளட்டிங் உடைய டைப்ஸ். இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் 1 by 1 பார்க்கலாம். We will see it in next class.